நான் தான் உங்கள் அடைங்கப்பா. இன்னைக்கு எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புரம் ஒன்றியம் சேதுகரில் தாங்க இருக்கும். சேதுகரியில் பிரபலமாக சொல்லப்படுங்க தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் வந்து இந்த கோயிலை வந்து மிக சிறப்பாக சொல்கிறாங்க. ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து மிக சிறப்பாக வரலாறு இருக்குது. அந்த வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். புனித தலம் சொல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா முதல் ராமேஸ்வரம், இரண்டாவது இடம் பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிறோம்ல சேதுகரில் தான் வந்து புனித தலமாக சொல்லப்படுறாங்க. இந்த வரலாறையும் வாங்க நம்ம இருக்கிற பெரியாள்கள் தெரிஞ்சுக்கிறோம். வாங்க நம்ம ஆஞ்சநேயர் கோயில் பற்றி சிறப்பு தெரிஞ்சுக்கிறோம். பக்கத்தில் ஐயா இருக்காங்க. வாங்க அவங்க கிட்டத்தட்ட ரொம்ப ஆண்டுகளாக இங்கே இருக்காங்க. வாங்க அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஐயா சொல்லுங்க ஐயா, உங்க பேர் என்ன தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க, வரலாறு என்ன? வணக்கம், இது சேதுக்கரைன்னு பேரு. என் பேரு வெங்கடேசன் பாலாஜி. ஓகே, சேதுக்கரைன்னு எப்படி பேர் வந்து சொல்லிட்டீங்கன்னா, ராமர் அணை கட்டி போனதுனால அதுக்கு பேர் சேதுக்கரைன்னு பேரு. சேதுன்னா அணைன்னு பேரு. ஓகே, ராமர் அணை கட்டி போய் ராவணேஸ்வரர் சம்ஹாரம் பண்ணதுனால இதுக்கு பேர் சேதுக்கரைன்னு பேரு. ராமர் முன்னோர்களுக்காக இங்க வந்து திதி கொடுத்த இடம். இந்த இடத்துல கொடுத்தா 16 இடத்துல கொடுத்த பலன் கிடைக்கும். ஓகே, அது மாதிரி தெற்கு பார்த்த சமுத்திரம் இங்கதான் இருக்கு. எங்கேயுமே தெற்கு பார்த்த கடல் கிடையாது. இந்த இடத்துல பண்ணா முன்னோர்களுடைய ஆத்மா, முக்தி அடையாத ஆத்மாக்கள் முக்தி அடையக்கூடிய இடம். அது மாதிரி ராமர் பிறக்கிறதுக்கே காரணம், ராமருடைய அப்பா தசரதர் வந்து இங்க பூஜை பண்ணி தான் படுத்திருக்க மாட்டார். பெருமாள் தான் படுத்திருப்பார். இந்த கடலை எப்படி அணை கட்டுறன்னு சொல்லி ராமர் படுத்திருக்கக்கூடிய ஒரே இடம் இங்க மாத்திரம் தான். தர்பசேனன்னு பேரு. திருப்புல்லானி தர்பசேனம்னா ராமர் தர்ப புல் மேல படுத்திருக்கிறார். அது மாதிரி ராமர் பட்டாபிஷேக குலத்தோட காட்சி கொடுத்த இடம், ராமர் அணை கட்டி போன இடம், முன்னோர்களுக்கான திதி கொடுக்கக்கூடிய இடம். இது மாதிரி முன்னோர்களும் முக்கியமான க்ஷேத்திரம். இந்த இடத்துல முன்னோர்கள் நினைச்சு நம்ம எந்த ஒரு காரியம் பண்ணாலும் 16 இடத்துல பண்ணதோடைய பலன் கிடைக்கும். அது மாத்திரம் இல்ல, தசரதர் காலத்துல தசரதர் வந்து பூஜை பண்ண இடம். தசரத மகாராஜா வந்து குழந்தையிலேன்னு சொல்லி இந்த திருப்புலானி பெருமாளை பிரார்த்தனை பண்ணி அயோத்தியில போய் உத்தரகாமிஷ்டியாகம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ராமனே பிறந்த ஐதீகம். முக்கியமான க்ஷேத்திரம், முன்னோர்களுக்கான வழிபாட்டு ஸ்தலம். அது மாதிரி பரிகார ஸ்தலம்னு பேரு, குதிரமுக்தி க்ஷேத்திரம்னு பேரு. 108 வைணவ ஸ்தலங்கள 44வது இடம். அது போக வந்து நம்ம புனித தலம் 2வது ராமேஸ்வரம், நம்மளோட புனித தலம் அது சிறப்பு என்ன? ராமேஸ்வரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னோர்களுக்கான இந்த மாதிரி திதிகள் கொடுக்கக்கூடிய ஸ்தலங்கள் கிடையாது. அதுக்கு பேர் வந்து தீர்த்த கஷேத்திரம் பெறுவாங்க. அதாவது அக்னி தீர்த்தம் சொல்லக்கூடிய கடல்ல குளிச்சுட்டு 21 தீர்த்தத்தில் நீங்க குளிச்சிங்கன்னா பிரம்மகத்தி தோஷம்ங்கிறது நிவர்த்தியாகும். அங்க வந்து பரிகாரம்ங்கிறது சொல்லப்படலை. ஆனா இப்ப காலப்போக்கில் அங்கே போக்குவரத்து வசதி எல்லாம் வந்ததுனால என்ன பண்றாங்கன்னா, போக்குவரத்துக்கு வசதியா இருக்கிறதுனால அங்கே போய் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, உங்களுக்கு காசிக்கு இணையான கஷேத்திரங்கிற மாதிரி அங்க சொல்லிட்டாங்க. அது மாதிரி முன்னோர்களுக்கான இடம் சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னா இந்த சேதுக்கரை தான். ராமர் முன்னோர்களுக்காக திதி கொடுத்த இடமும் இங்கதான். இங்க திதி கொடுத்து முன்னோர்களுக்காக மோட்சம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் ராமரே எந்த ஒரு காரியம் செய்ய முடிஞ்சது. ஏன்னா நம்ம வீட்டுல வந்து எந்த ஒரு காரியம் நடக்கணும்னா முன்னோருடைய ஆசீர்வாதம் வேணும். இந்த முன்னோருடைய ஆசீர்வாதம் இல்லாட்டா வீட்டுல சுபகாரியங்கள் தடை ஏற்படும். நம்ம தடைகளை நிவர்த்தியானது முன்னோருடைய ஆத்மா சாந்திரன். அதுக்காக பண்ணப்பட்ட இடம் தான் இது. இந்த இடத்துல காசிக்கான்னு சொல்லி 16 இடத்துல பண்ணி முக்தி அடையாம இந்த சேதுக்கரையில பண்ணதுக்கு அப்புறம் தான் முக்தி அடைஞ்சதாக சொல்லப்படுறாங்க. அதனால இந்த க்ஷேத்திரம் முக்கியமான க்ஷேத்திரம். ஓகே, சேதுகரியில வந்து பரிகாரம் பண்றதுக்கு எப்போ வந்தா அவங்கள பார்க்கலாம், என்னென்ன பரிகாரம் பண்ணலாம்ன்ற சொல்லிட்டீங்க. எப்போ இன்னும் பார்த்து அவங்கள பார்க்கலாம் அப்படின்ற? காலையில 5 மணில இருந்து 12-1 மணி வரைக்கும் இங்க வந்து எந்த விதமான பரிகாரம் பண்ணிக்கலாம். ஓகே, இது நீங்க எத்தனை வருஷமா இந்த ஆண்டுலாம் அங்க பயணிக்கிறீங்க? ஒரு 20 வருஷமா, 15ல இருந்து 20 வருஷம். உங்களுக்கு குருசாமி, உங்களுக்கு பெரிய எல்லாமே எங்களுடைய தாய் தகப்பனார்கள் முன்னாடி இருக்கக்கூடியவங்க. அவங்கவுங்க அப்படியே வழி வழியா சொல்லிட்டு போறதை நாங்க அப்படியே ஃபாலோ பண்றோம். இதை போக வந்து நம்ம இந்த சேதுகரைக்கு எந்த ஊர்ல இருந்து வராங்க, அதிகமா எந்த மாவட்டத்துல வராங்க, அதிகமா வந்து அடநாடு வராகதா சொல்றாங்க, கேள்விப்படுறோம். அதாவது காரணமாடு 38 மாவட்டங்கள் வரதாகவும், மற்றும் வெளியூர்ந்து வெளிய மாநிலத்துக்கு வரதாகவும் சொல்ல வருவாங்க. எல்லா இடத்துலயும் இருந்து வருவாங்க. பொதுவா இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய மீடியாக்கள் மூலமா நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரிய வர்றதுனால எல்லா மாநிலத்திலிருந்து வராங்க. பொதுவா இந்த சுத்து வட்டாரம் 32 மாவட்டங்கள் இருக்காங்க. அதை சுத்தி எல்லா மாவட்டத்திலும் வருவாங்க. பொதுவா சென்னை, கோயம்புத்தூர் அங்கிருந்து வந்து பரிகாரங்கள் பண்ணுவாங்க. மேக்சிமம் பெங்களூர் எல்லா இடத்துல இருந்து வருவாங்க. எல்லா விதமான மக்களும் வந்து இங்க பண்ணிக்குவாங்க. ஓகே, இங்க வந்து நம்ம பரிகாரம் பண்றதுக்கு என்னென்ன வசதிகள், சாமான் அவங்க வெளியே வாங்கினாலும் இங்க எல்லாமே இருக்கு. எல்லாமே புக்கிங், ஐயருடைய ஃபோன் நம்பர்ஸ் நிறைய பேர்கிட்ட இருக்கு. அவங்க முன்னாடியே ஃபோன் பண்ணி புக் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பரிகாரங்களுக்கு என்னென்ன சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த பூஜைக்குண்டான சாமான்கள் வாங்கி நாங்கள் பண்ணி கொடுப்போம். அருமையாக சொன்னாங்க. அதாவது பரிகாரம் எப்படி பண்ணுறாங்க, சில கோயில் சிறப்பு என்ன அப்படின்றத அருமையாக சொன்னாங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். நமது சேதுகரை புண்ணிய ஸ்தலத்தில் வந்து ஒவ்வொரு விஷயத்தமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ வந்து காரியம் பண்ணுறவங்க ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோயில் திருவிழா காப்பு கட்டுறவங்க வந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா மாலை போடுறதுக்காக ஒரு பக்கம் வந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் கோயில் சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கொண்டு நிறைய வந்து கொண்டு இருக்கிறாங்க.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை வேண்டுறதுக்காக ஒரு குறிப்பை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி சொல்ல போயிட்டே இருக்கலாம் அந்த கோயிலை சிறப்பு பற்றி, இந்த கோயில் வரலாறு பற்றி அப்படி ஒன்றுனா சொல்லலாம். சொல்கிற அளவுக்கு வந்து நம்ம சிறப்பான கோயில் ஆஞ்சநேயர் கோயில். இந்த கோயிலை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த கோயிலை வந்து அதிகமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் 38 மாவட்டங்கள், நம்ம ராமநாதோட சேர்த்ததுமே 38 மாவட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து வந்திருக்கிற பார்த்தீங்கன்னா மாவட்டம் வர மாநிலத்திலேருந்து வராங்க, அதர் ஸ்டேட்ல தான் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா 38 மாவட்டங்கள் போக அதிக மக்கள் வர கார விஷயம் என்னங்கன்னா இங்கே வந்து புண்ணியஸ்தலம், அந்த தலம் ஒரு விஷயத்துக்காகவே வந்து கொண்டிருக்கிறாங்க. மாநிலத்தை வந்து அதாவது மாநிலங்கள் வந்து பேசும்போது அவங்க லாங்குவேஜை வந்து இங்கே புரிஞ்சு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இங்கே வந்து பெரிய விஷயம் சொல்லலாம். ஏன்னா அவங்கள வந்து இங்கே பாரியம் பண்ணுறாங்க. ஏன்னா உலகம் முழுவதும் சொல்ல முடியாத ராமநாதபுரம் மாவட்டத்தை வந்து மிக சிறப்பாக வந்து இந்த சேதுகரை சிறப்பை பற்றி தெரிஞ்சு கொண்டுகிட்டு இருக்கோம். நீங்களும் பார்த்து கொண்டிருக்கீங்க, நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் இந்த சேதுகரையை வந்து வந்திருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் நாங்கள் ஆல்ரெடி சேதுகரை வந்திருக்கோம் அப்படின்ற. புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் அடையப்ப கிழக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களை அடையப்பா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.